யார் சொல்ற எடப்பாடி கொடியா காமிக்கலாங்க. விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரா அவர் வருமானத்தெல்லாம் திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கிறப்ப அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்கணும் தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் தன் தலைமையில தான் கூட்டணி அமையில 2 மாநாடுகள்லையும் சொல்லியிருக்காரு. இன்னொன்று அவருடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுக சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் நீங்க கேட்டீங்க பழனிசாமி பத்தி ஒண்ணு தாக்கி பேசலன்னா அதுக்கு தான் இன்றைக்கு மதுரை மாநாட்டிலையும் பதில் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன பழனிசாமி பத்தி தெரியாதா? திரையுலகில் எத்தனையோ சவால்களை சமாளித்து வந்தவர். பழனிசாமி துரோகத்திற்கு பெயர் பெற்றவர். விஜய் தலைமையிலான கூட்டணியில பழனிசாமியை சேர்த்துக் கொள்வதற்கே விஜய் யோசிப்பார். ஏன்னா பழனிசாமி எப்பொழுதுமே அந்த அமாவாசை வேலை தான் பார்ப்பார். யாருங்க அது நீங்க தான் சொல்றீங்க காதல் வேண்டாம். அது விஜய் ஒண்ணு அவங்க கட்சிக்காரர்கள் யாரோ உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த கட்சி அந்த சொல்றவங்க கட்சி தொண்டர்கள் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதுதான் அவர்கள் விரும்புவார்களே தவிர பழனிசாமிய துரோகத்திற்கே பெயர் போன பழனிசாமியை போய் ஆதரித்து அவர் தலைமையின் கீழ் விஜய் செல்வதால தேர்தல் முடிஞ்ச சொல்லுவாங்க சாப்பிட்டு கை காயறதுக்குள்ளார துரோகம் பண்ற மாதிரி இதுவரை ஆட்சியில் அமர்த்தியவர்கள் ஆட்சி தொடர காரணமானவர்கள் 4.5 ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி விஜய்க்கு துரோகம் செய்வார் என்பது விஜய்க்கு தெரியாது. அவன சின்ன பிள்ளையா